ஈரானுடைய இதயம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய கார்க் தீவின் மீது அமெரிக்கா ஒரு அதிபயங்கர தாக்குதலை நடத்தியது. இதற்கு பழி தீர்க்கக்கூடிய வகையில் ஈரான் அரேபிய நாடுகளில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமான 2 இடங்கள் மீது ஒரு கொடூரமான தாக்குதலை நடத்தி இருக்கிறது. இதில் ஒரு பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதலில் அமெரிக்காவினுடைய 9000 ராணுவ வீரர்களுடைய கதை என்ன அப்படிங்கிற ஒரு பதட்டம் நிலவிக் கொண்டிருக்கிறது. அதே வேளையில் இந்த ஹார்முஸ் கடலை வைத்து புதிய ஒரு ராஜதந்திரத்தை ஈரான் கையில் எடுத்திருக்கிறது. இந்தியா மற்றும் பிற நாடுகளோடு இந்த பேச்சுவார்த்தை இப்போது போய்கொண்டிருக்கிறது. இந்த பேச்சுவார்த்தை வெற்றி அடையக்கூடிய பட்சத்தில் அமெரிக்காவினுடைய பொருளாதாரமே மண்ணை கவும் அந்த அளவுக்கு ஒரு தந்திரத்தை ஈரான் இப்போது கையில் எடுத்திருக்கிறது. இந்த ஹார்முஸ் கடலை எப்படியாவது கைப்பற்றியே தீர வேண்டும், அதுதான் ஈரானை அடிபணிய வைப்பதற்கான ஒரே வழி அப்படிங்கிற ஒரு விஷயத்தோடு இப்போது அமெரிக்கா ஜப்பானில் இருக்கக்கூடிய தன்னுடைய யுத்த கப்பல்களை ஈரானை நோக்கி செலுத்தி இருக்கிறது. 2500 ராணுவ வீரர்கள், 2500 பணியாளர்கள் உட்பட 5000 நபர்கள் வேலை பார்க்கக்கூடிய அந்த கப்பல்கள் இப்போது ஈரானை நோக்கி விரைந்து கொண்டிருக்கின்றன. இந்த வேளையில் கடற்படையினுடைய ட்ரோன்களை பாருங்கள் என்று அண்டர் கிரவுண்ட்ல இருக்கக்கூடிய ஈரானுடைய ரகசிய நகரங்களை இப்போது காட்சிப்படுத்தி இருக்கிறது. ஈரான் என்ன நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே பார்ப்போம் காணொலியில். உலக நாடுகள் நினைத்ததை போல் இல்லாமல் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த யுத்தம் ஒரு கொடூரமான பாதையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த நிலையில ஈரானுடைய இதயம் என்று வர்ணிக்கப்படக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு தளம், அதுதான் கார்க் தீவு. இந்த கார்க் தீவு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆழம் நிறைந்த பகுதி, பவளப்பாறைகள் நிறைந்த பகுதி. இந்த ஈரானுடைய எண்ணெய்களை எல்லாம் ஏற்றி போவதற்கான மிகவும் வசதியான ஒரு பகுதி. ஈரானுடைய 90% எண்ணெய்கள், இந்த கச்சா எண்ணெயை ஏற்றி செல்லக்கூடிய கப்பல்கள் எல்லாம் போகக்கூடிய ஒரு பகுதியாக இந்த தீவு இருக்கிறது. வேற பகுதிகளில் அதாவது ஈரானுடைய பிற பகுதிகளில் உற்பத்தி ஆகக்கூடிய எண்ணெய்களை எல்லாம் இங்கே கொண்டு சேமித்து இந்த எண்ணெயை எடுத்து போவதற்கான ஒரு வழித்தடமாக ஈரான் தொடர்ந்து பயன்படுத்தி கொண்டே இருக்கிறது. ஈரானுடைய பொருளாதாரத்தில் மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய ஒரு தளமாக இந்த தளம் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னொன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் ஈரானுடைய இராணுவ தளங்கள், கப்பல் படைத்தளங்கள் இந்த பகுதிகளில் இருக்கிறது. அமெரிக்காவினுடைய சந்தேகம் என்னன்னு சொன்னால், இப்போ ஒட்டுமொத்தமாக ஹர்முஸ் கடல் பகுதியை ஈரான் தன்னுடைய கைவசம் வைத்திருக்கிறது இல்லையா, இந்த கடலை தாண்டி வரக்கூடிய பகுதியை தாண்டி வரக்கூடிய கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்துது. இந்த தாக்குதலை இந்த தீவில் இருந்து தான் ஈரான் நடத்துவதாக அமெரிக்கா சந்தேகப்படுகிறது. அதனுடைய அடிப்படையில் இப்போது இந்த தீவின் மீது ஒரு அதிபயங்கரமான தாக்குதலை நடத்தி இருக்கு. இந்த அமெரிக்கா எப்படிப்பட்ட நபர் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இஸ்ரேலும் சரி, எந்த விதமான அதாவது மனிதாபிமானம் மற்ற முறையில் அவர்களுடைய தாக்குதல்கள் இருக்கும். அது ஈரானில் இருக்கக்கூடிய பள்ளிகள் மீதான தாக்குதலில் 168 குழந்தைகளை கொண்டதாக இருந்தாலும் சரி, அங்கே இருக்கக்கூடிய வங்கிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்களாக இருந்தாலும் சரி, எந்த விதமான தயவு தாட்சண்யமும் அவர்களுக்கு இருக்காது. ஈரானில் பல்வேறு எண்ணெய் கிணறுகள் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது, அமிலமழை பெய்கிறது. இதெல்லாமே அமெரிக்காவும் இஸ்ரேலும் எந்த விதமான தயவு தாட்சண்யம் இல்லாமல் தாக்குதல் நடத்தியது, அதற்கான சான்றுகள். இன்னும் பார்த்தீங்கன்னு சொன்னா, லெபனான்ல 600க்கும் மேற்பட்ட நபர்கள் இறந்ததாக, குழந்தைகள் இறந்ததாக தகவல்கள் கொண்டிருக்கின்றன. அப்போ இந்த இரு நாடுகளுக்கும் மனிதாபிமானத்தை பற்றி கொஞ்சமும் பேசுவதற்கான அக்கறை இல்லை. இப்போ அமெரிக்கா என்ன பேசியிருக்குன்னு சொன்னா, இங்க இருக்கக்கூடிய எண்ணெய் நிலையங்கள் மீது நாங்கள் தாக்குதலை நடத்தவில்லை, தாக்குதல் நடத்துறதுக்கு நேரம் ஆகாது, இது ஒரு எச்சரிக்கையாக நாங்கள் இராணுவ தளங்கள் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறோம் அப்படிங்கிறத அமெரிக்கா பேசியிருக்கிறது. இது நம்பக்கூடியதா? இது நிச்சயமாக நம்பக்கூடியதாக இல்லை. இதற்கு ஒரு எதிர்வினையை ஈரான் ஆற்றி இருக்கிறது. ஈரான் என்ன சொல்லுச்சுன்னு சொன்னா, அமெரிக்கர்கள் இருக்கக்கூடிய தளங்கள், அமெரிக்க படை வீரர்கள் இருக்கக்கூடிய தளங்கள் எங்களது சட்டப்பூர்வமான இடங்கள் தாக்குதல் நடத்துவதற்கு அப்படிங்கிறத மிக தெளிவாக ஒரு நாளைக்கு முன்னால IRGCA, இஸ்லாமிய புரட்சிகர இராணுவ படை, அந்த படை தெரிவித்தது. அதை தொடர்ந்து என்ன பண்ணுச்சுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பஹ்ரைனில் இருக்கக்கூடிய மனாமா
அதுல வந்து அமெரிக்காவினுடைய 5வது கப்பற்படை தளம் இருக்கிறது. ஏற்கனவே தொடக்கத்திலே வந்து ஈரான் வந்து அந்த பகுதியில் தாக்குதல் நடத்தி இருக்கு. இப்போ ஒரு தாக்குதலை நடத்தி இருக்கிறது. 2 நாட்களாக அந்த தாக்குதல் வந்து நடந்து இருக்கிறது. அதுல 90,000 ராணுவ வீரர்கள் அந்த பகுதியில் வந்து இருக்கிறாங்க. அந்த ராணுவ வீரர்களுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிற ஒரு பதட்டம் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. இன்னொன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த தாக்குதலை நடத்துறதுக்கு முன்னாலேயே ஈரான் வந்து எச்சரிக்கை விடுத்தது. இந்த தளங்கள்ல இருக்கிறவங்க எல்லாம் ஓடி போங்க அப்படிங்கிறத எச்சரிக்கை விடுத்தது. அது மாதிரி வணிக நிறுவனங்கள் அமெரிக்காவுக்கு சொந்தமான, இல்லைன்னா அமெரிக்காவுக்கும் இங்க இருக்கக்கூடிய அரேபிய நாடுகளுக்கும் சொந்தமான கூட்டுறவுல வச்சிருப்பாங்கல்ல, அந்த பகுதிகள் மீது தாக்குதல் நடத்துவோம்னு சொல்லி சொன்னாங்க. அது போல தாக்குதல் வந்து நடத்தினாங்க. இப்போது பஹ்ரைன், அது மாதிரி யுஏஇல இருக்கக்கூடிய புஜைரா, ஐக்கிய அரபு எமிரேட்ஸ்ல புஜைரா மீது தாக்குதல் நடத்திருக்கிறது. இந்த புஜைரா வந்து மிக மிக முக்கியமானது. புஜைரா பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு எண்ணெய் சேமிப்பு தளம். இந்த புஜைரா எண்ணெய் சேமிப்பு நிலையம் பார்த்தீங்கன்னு சொன்னா அன்றாடம் தினம் தினம் மில்லியன் கணக்கான பேரல் எண்ணெய்களை வந்து வேற நாடுகளுக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. வேற பகுதிகள், அரேபிய நாடுகளுடைய வேற பகுதிகளிலிருந்தும் இங்கே எண்ணெய் வருது. அது மாதிரி இங்கே தயாரிக்கக்கூடிய எண்ணெய்களும் இங்கிருந்து வேற நாடுகளுக்கு எடுத்து செல்லப்படுகிறது. இன்னொன்று, ஹர்முஸ் கடல் பகுதியை நாடாமலே வேற பகுதி வழியாக இந்த எண்ணெய்களை வந்து கொண்டு போக முடியும். இன்னும் சொல்லப்போனா வந்து அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்களும் இந்த பகுதியில் வந்து இருக்கு. அதன் மீது தான் இப்போது வந்து தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த இடம் வந்து பற்றி எரிந்து கொடுக்கிறது. அந்த காட்சிகள் எல்லாம் இப்போது ஐஆர்ஜிசி வந்து வெளியிட்டிருக்கிறது. இந்த மாதிரியான தாக்குதலை வந்து நாங்கள் தொடர்ந்து நடத்தியே தீருவோம் அப்படிங்கிறத வந்து ஐஆர்ஜிசி வந்து சொல்லியிருக்கு. இன்னொன்று, எங்களுடைய ஏவுகணை நகரங்கள் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்து ஈரான் தொடர்ந்து பேசிட்டே இருக்கிறாங்க. இப்போது அப்படிப்பட்ட ஒரு நகரத்தை வீடியோ எடுத்து அவங்க வந்து வெளியிட்டிருக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், பழைய உச்ச தலைவர் கொமேனி இருக்கிறார்ல, கொமேனியினுடைய படம் இருக்கிறது. படத்துக்கு பின்னால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரோன்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகள் எல்லாம் வெளியிட்டிருக்கிறாங்க. இது இந்த ஐஆர்ஜிசியினுடைய கப்பல் படைக்கு சொந்தமான இந்த ட்ரோன்கள் இருக்கக்கூடிய நகரம். இதை வந்து ஐஆர்ஜிசியை வந்து வெளியிட்டிருக்கிறாங்க இப்போது. அது மாதிரி எங்களுடைய தாக்குதல் மிக கொடூரமானதாக இருக்கும் அப்படிங்கிறத அறிவிச்சாங்க. நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமையில் பாலஸ்தீன ஆதரவு தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது வருடந்தோறும். வந்து இந்த தேதியில் தெஹ்ரானில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இந்த சாலைகளில் வந்து போயிட்டுருக்கிறாங்க. ஈரானுடைய கொடியையும் பாலஸ்தீன கொடியையும் ஏந்தி வந்து போயிட்டுருக்கிறாங்க. அது மாதிரி அமெரிக்காவினுடைய கொடிகளை வந்து எரித்து நாசம் பண்ணக்கூடிய அந்த காட்சிகள்லாம் வெளியேறி இருக்கிறது. இதில் மிக மிக முக்கியமான தலைவர்கள் வந்து பங்கெடுத்திருக்கிறாங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப நம்ம வந்து துணிச்சலாக பார்க்கக்கூடியது. என்னன்னு சொன்னால், ஒரு அச்சுறுத்தல் வந்து இந்த தலைவர்களுக்கு மேலே நிலவி கொண்டே இருக்கிறது. எந்த நேரம் வேணுமானாலும் தாக்கலாம், யார் எங்கே எப்போ போகிறாங்க அப்படிங்கிற துல்லியமான இந்த ரகசிய உளவு விஷயங்களை எல்லாம் அவர்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். எந்த நேரம் வேணாலும் தாக்குதல் நடத்தலாம். என்னன்னா, புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கொமானிக்கு மேலே வந்து தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் இந்த கூட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அலி லாரிஜானி வந்து கலந்து கொண்டிருக்கிறார். அந்த வீடியோ எல்லாம் வெளியாகி இருக்கிறது. இந்த கூட்டம் பேரணி வந்து நடந்து கொண்டிருக்கிற போதே ஒரு ஏவுகணை வந்து பக்கத்து பில்டிங்கில் வந்து விழுது. மக்கள் அச்சமின்றி போயிட்டே இருக்கிறாங்க. இது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிராக கொடுக்கக்கூடிய ஒரு அச்சுறுத்தல், அறைகூவல் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது நெதன்யாவுக்கு வந்து ஒழிச்சிருக்கிறாரு, இல்லைன்னா நெதன்யாவுக்கு ஏதோ ஆகிப்போச்சு அப்படிங்கிறது தான் இப்போது உலக அளவில் பேசுபொருளாக இருக்கக்கூடிய விஷயம். ஆனால் ஈரானுடைய தலைவர்கள் வெளிப்படையாக ரோட்டில் சாலைகளில் மக்களோடு மக்களாக வந்து கொண்டிருக்கிறார்கள். இது அவர்களுடைய மன வலிமையை எடுத்து காட்டுகிறது. இன்னொரு மிக மிக முக்கியமான நகர்வு இப்போது நடந்து கொண்டிருக்கிறது. அதுதான் இந்த ஹர்முஸ் கடல் பகுதி. இந்த ஹார்முஸ் கடல் பகுதி பார்த்தீங்கன்னு சொன்னால் உலக அளவில் 32 நாடுகள், இந்தியா உட்பட 32 நாடுகளுக்கு எண்ணெய் அது மாதிரி கேஸு இல்லாமல் மிகப்பெரிய நெருக்கடி வந்து உருவாயிட்டு இருக்கு. இந்த ஹார்முஸ் கடல் பகுதி வழியாக தான் நம்மளுடைய நாடுகளுக்கெல்லாம் எண்ணெய்கள் வரணும், அதிகமான எண்ணெய்களும் சரி கேஸும் வரணும். இப்போது இதில் மிகப்பெரிய நெருக்கடி உருவாச்சுல்ல, இந்தியா வந்து ஈரானோட பேசிருச்சு. அது மாதிரி ஈரானோட மற்ற ஐரோப்பிய நாடுகளும் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள். தங்களுடைய கப்பல்களை இந்த வழியாக கடத்தி விடுவதற்கு, ஒரு அனுமதியை வாங்குவதற்கு
பல்வேறு நாடுகள் வந்து பேச்சுவார்த்தையை தொடங்கி இருக்கிறாங்க. குறிப்பாக பிரான்ஸ், இத்தாலி மாதிரியான நாடுகள் வந்து பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஈரான் ஒரே ஒரு கண்டிஷன், அதாவது அமெரிக்காவோடு தொடர்பில்லாத, அமெரிக்காவினுடைய இந்த யுத்தத்தை ஆதரிக்காத நாடுகளுக்கு நாங்கள் ஆதரவு கரம் நீட்டுகிறோம் அப்படிங்கிறத வந்து ஈரான் சொல்லியிருக்கு. இன்னொரு மிக முக்கியமான தந்திரம் இதில் அவர்கள் கையாள போகிறார்கள். என்ன தந்திரம்னு சொன்னால், இந்த வழியாக வரக்கூடிய இந்த எண்ணெய் கப்பல்கள், டேங்கர்கள், இந்த நாடுகள் எந்த நாடுகளுடைய கப்பல்கள் வருதோ இவங்க இந்த வர்த்தகத்தை ஈரான் வந்து போட்டிருக்கிறதாக தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை ஈரான் சொல்ற மாதிரி இது நடைமுறைக்கு வந்தால் அமெரிக்காவினுடைய பொருளாதாரமே மிகப்பெரிய அளவில் வீழ்ச்சியடையும். சீனாவினுடைய பொருளாதாரம் வளரும். உலகளவில் இருக்கக்கூடிய இந்த பொருளாதார மையமே நான் தான் வந்து பெரிய போலீஸ்காரன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய நிலையே மிக மிக மோசமாக மாறும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய ஒரு அதிபயங்கரமான செய்தி அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போது அமெரிக்காவுக்கு இப்போ வந்து இந்த ஹார்முஸ் ஜலசந்தியை வந்து கைப்பற்றியே தீரணும். அதுதான் அமெரிக்காவுக்கும் சரி மற்ற நாடுகளுக்கும் மிகப்பெரிய ஒரு ப்ரெஷரை வந்து உருவாக்கிட்டு இருக்கு. அமெரிக்காவுக்கு ட்ரம்புக்கு நினைச்சது மாதிரி இல்லை, பெரிய ஒரு நெருக்கடி வந்து ஏற்பட்டிருக்கு. அப்போ இதை கைப்பற்றுவது அமெரிக்காவுக்கு மிக மிக முக்கியம். அதற்காக ஜப்பான் பகுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய யுத்த கப்பல்கள் இப்போது ஈரானை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. 2500 இராணுவ வீரர்கள், அதுபோல 2500 பணியாளர்கள் இருக்கக்கூடிய கப்பல்கள். எத்தனை கப்பல்கள் வருது அப்படிங்கிறது தெரியல. ஏற்கனவே 2 கப்பல்கள் வரப்போவதாக தகவல்கள் வந்து வெளியாச்சு. அதிகாரப்பூர்வமாக எத்தனை கப்பல்கள் வருகிறது அப்படிங்கிறது தெரியல. இன்னும் ஓரிரு நாட்களில் இந்த தகவல்கள் வந்து சரியாக வெளியேறும். அப்போ அதற்கு ஒரு எச்சரிக்கை கொடுக்கும் வண்ணமாகத்தான் ஈரான் வந்து தங்களுடைய கப்பல் படையினுடைய ட்ரோன்கள் நாங்கள் எவ்வளோ வச்சுருக்கோம் பாருங்க அப்படிங்கிறத வந்து வெளிப்படுத்தினாங்க. இன்னும் அமெரிக்காவுக்கு மரண ஓலம் காத்திருக்கிறது. ஈரானுடைய நிலை வந்து ரொம்ப ரொம்ப மோசம்தான். ஆனால் எங்கள் மீது தொடர்ந்து நீ தாக்குதல் நடத்தினா எதிர் தாக்குதல் படுபயங்கரமானதாக இருக்கும் அப்படிங்கிறத ஈரான் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இந்த குறிப்பாக கார்கு அந்த தீவில் வந்து தாக்குதல் நடத்தினாங்கல்ல, அதற்கான ஒரு எதிர்வினையை ஆற்றியாச்சு. மறுபடியும் இந்த கார்கு தீவின் மீது தாக்குதல் நடத்தப்பட்டால் எங்களுடைய தாக்குதல் நீங்கள் நினைச்ச மாதிரி இருக்காது, அதிபயங்கரமானதாக இருக்கும் அப்படிங்கிறத ஈரான் வந்து சொல்லிக்கொண்டே இருக்கிறது. இன்னொரு பக்கம் சவுதி அரேபியாவின் மீது தொடர் தாக்குதல் வந்து நடந்து கொண்டிருக்கிறது. சவுதி அரேபியா நிறைய ட்ரோனை வந்து தடுத்து நிறுத்தினதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. அங்கே எந்த அளவு பாதிப்பு அப்படிங்கிறது நமக்கு இதுவரைக்கும் தெரியல, தெளிவில்லை. அதில் இது இன்னொரு மிக மிக முக்கியமான விஷயம். அமெரிக்கா இன்னொரு தந்திரத்தை, ஒரு அபாயகரமான ஒரு விஷயத்தை கையில் எடுக்கக்கூடும் அப்படிங்கிற அனுமானம் ஈரானுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதுதான் வந்து அணு ஆயுதத்தை கூட கையில் எடுக்கலாம், கடைசியில் நிற்க முடியாத அளவு வரும்போது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கை ஈரானுக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இதில் தான் 2 நாளைக்கு முன்னால் ஒரு செய்தி வெளியாச்சு. ஈரானுடைய கைவசம் இருக்கக்கூடிய யுரேனியம் இருக்குல்ல, 450 கிலோகிராம் மதிப்பிலான அந்த யுரேனியத்தை மிக மிக பாதுகாப்பான மலை இடுக்குகளில் இருக்கக்கூடிய ஒரு ஆழ்பகுதிக்கு கொண்டு போய் பாதுகாப்பாக வைத்திருப்பதாக செய்திகள் வந்து வெளியாகி இருக்கிறது. தேவைப்பட்டால் எந்த நேரம் வேண்டுமானாலும் நாங்கள் அணு ஆயுதத்தை தயாரிப்போம், அது உங்களுடைய கையில தான் இருக்கிறது அப்படிங்கிறத ஈரான் வந்து சொல்லாமல் சொல்லி கொண்டிருக்கிறது. இப்படித்தான் ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் யுத்தம் இப்போது போய்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் சுககரமான விஷயங்கள் இல்லை, படுபயங்கரமானதாக இருக்கும். நம்ம இங்கே வீடியோ இருந்து பேசிட்டு இருக்கோம். ஆனால் அந்த யுத்த களத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய பீதி, மக்களுடைய இறப்பு, மக்களுடைய இந்த கோர நிலைமை வந்து மிக மிக மோசமானது, கொடூரமானது. அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை. இந்த யுத்தம் ஒரு முடிவுக்கு வர வேண்டும், அதுதான் நம்முடைய எண்ணமும். ஆனாலும் பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் இந்த யுத்தத்தை சுற்றி என்ன நடக்கிறது அப்படிங்கிறத இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.